students. Ekabius with Mufis இந்த டியூட்டோரியல் சீரீஸில் உங்களுக்குரிய டியூட்டோரியல்ஸ் இன்றைக்குரிய டியூட்டோரியல்ஸ் வந்து கேஷ் புக் சம்மந்தமான டியூட்டோரியல். அது லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வேண்டிய டியூட்டோரியல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஈத் வீக்குன்றதால உங்களுக்குரிய டியூட்டோரியல்ஸ் போஸ்ட் பண்ணல. அண்ட் உங்களுக்குரிய ஜூம் கிளாஸஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். எல்லா டியூட்டோரியல்ஸையும் நிப்பாட்டிட்டேன். ஸோ எல்லா முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரன்றதால, மெஜாரிட்டியான முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரன்றதால, அவங்களுக்கு அந்த ஈத் டே செலிப்ரேஷன் இருக்கிறன்றதால அந்த வீக்கை ஃபுல்லாக இது பண்ணேன். அண்ட் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிக்கிறேன், ஈத் டே கொண்டாடின எல்லா நண்பர்களுக்கும் ஈத் டே வாழ்த்துக்களை, நான் ஈத் முபாரக்ன்ற வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக்குக்கு முன்னின வீக், அதாவது 23 தேதிக்குரிய டியூட்டோரியல்ஸில் 23 தேதி டியூட்டோரியலில் நான் வந்து இதை பற்றி படித்தோம். கேஷ் புக், அதாவது காசேடி சம்பந்தமான விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை படித்தோம். அப்போ உங்களுக்குரிய டியூட்டோரியல்ஸுக்கான ஒரு லீஃப்லெட், அதாவது லீஃப்லெட் ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லீஃப்லெட் பப்ளிஷ் பண்ணேன். அதில் இன்னொரு சேஞ்சஸ் செஞ்சுட்டு, டேட் சேஞ்சஸ் செஞ்சு கொண்டு இன்னொரு லீஃப்லெட் பப்ளிஷ் பண்ணுவேன். அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கீழே பகிர்ந்து கொண்டு அந்த ஜூம் மீட்டிங்கில் மறுவா இது பண்ணிக்கோங்க. இந்த டியூட்டோரியல் தொடரில் ஜூம் மீட்டிங்லேயும் ஜூம் அப்ளிகேஷன்லேயும் இந்த டியூட்டோரியல் லைவாக நடக்குது. ஸ்பெஷல் டியூட்டோரியல் உங்களுக்கு மாற்றிடும். சரியா? அந்த அக்கௌண்டிங் டியூட்டோரியல்ஸ் மாற்றிடும் நடக்குது. அதையும் உங்களுக்கு தேவையான ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இந்த குரூப்லேயும் இருந்தால் லிங்க் கட்டாயம் கிடைக்கும். ரைட், எனிவே நான் கொஷன் ஒன்று போடுறோம். ஸோ லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ஒரு அமேசான் நிறுவனத்தின் 2019 ஆண்டுக்கான 2019 ஜனவரி மாதத்துக்கான கொடுக்கல் வாங்கல்கள் வருமாறு என்று தந்திருந்தேன். ஒரு 12 கொடுக்கல் வாங்கல் தந்தேன். சரியா? 12 கொடுக்கல் வாங்கல் மட்டும் தந்தேன். ஸோ அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு நிறைய பேர் ஆன்சர் எழுதி அனுப்பினீங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் விட்டிருந்தீங்க. அதை நான் கணக்கிலே பார்ப்போம். சரியா? அப்போ இந்த பக்கத்தில் நான் ஒரு காசேடு செஞ்சுக்கிறேன். அதே போல் இங்கால வந்து தேவையான பொதுப்பேரேடுகளை செஞ்சுக்கிறேன். இரட்டை பதிவுக்கு தேவையான பொதுப்பேரேடுகள் எழுதிக்கிறேன். ஸோ நான் லேட் பண்ணல, காசேட்டுக்குள்ளுக்கே வருவோம். சரியா? ரைட். அப்போ நான் வந்து 1வது நடவடிக்கை, 1வது கொடுக்கல் வாங்கல் வருவோம். 1ஆம் மாதம் 1ஆம் தேதி பற்றுச்சீட்ட இலக்கம் 1 அடிப்படையில் 1 லட்சம் பெறுமதியான மூலதனம் உண்டு காசாக கொண்டு வந்திருக்கிறான். ஸோ 1 லட்சம் பெறுமதியான மூலதனம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி மூலதனம் 01 பற்றுச்சீட்டு இலக்கம் 1 லட்சம் பெறுமதியான மூலதனம். இப்போ மூலதன கணக்கு கொண்டு வந்து போடுறேன். ஒரு லட்சம் செலவில் காசு கணக்கு வரவு 1 லட்சம், மூலதன கணக்கு செலவு 1 லட்சம். சரியா? ரைட். 2வது பதிவு வந்து 1ஆம் மாதம் 3ஆம் தேதி 20,000 பெறுமதியான சரக்குகள் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. 20,000 பெறுமதியான சரக்குகள் கொள்வனவு செஞ்சுக்கிறாங்க. கச்சாத்திலக்கம் 001 கச்சாத்திலக்கம் 001. ஸோ 1ஆம் மாதம் 3ஆம் தேதி 001 கொள்வனவு 20,000. ரைட், 20,000. ஸோ கொள்வனவு கணக்கு தோன்று கொள்கிறேன். காசு கணக்கு செலவு 20,000, கொள்வனவு கணக்கு வரவு 20,000 காசு. ஓகே, ரைட். அதே போல் 3வது பதிவு 1ஆம் மாதம் 5ஆம் தேதி 1ஆம் மாதம் 5ஆம் தேதி 002 இந்த கைச்சத்திலக்கத்தின் கீழ் 15,000 பெறுமதியான தளபாடங்கள் கொள்வனவு. ஸோ 1ஆம் மாதம் 5ஆம் தேதி 002
தளபாட கொள்வனவு நீங்கள் 15,000 பெறுமதியான தளபாடங்கள். சரியா? தளபாடங்கள் கொள்வனவு. ஸோ தளபாட கணக்கு வந்து கொள்ளும். தளபாட கணக்கு காசு கணக்கு செலவு 15,000, தளபாட கணக்கு வரவு 15,000 காசு. ஓகே, தளபாட கொள்வனவையும் நாங்கள் எட் பண்ணிட்டோம். ரைட். அடுத்தது வந்து 1ஆம் மாதம் 8ஆம் தேதி 50,000 பெறுமதியான வங்கி கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு காசு வருமானம் எங்களுக்கு. ஸோ 1ஆம் மாதம் 8ஆம் தேதி 02 பட்டுச்சீட்டு இலக்கம் வங்கி கடன் எவ்வளோ? 50,000. ஓகே, 50,000 பெறுமதியான வங்கி கடன் பெற்றுக்கொள்கிறேன். ஸோ வங்கி கடன் இங்கே செஞ்சு போடுறேன். வங்கி கடன் கணக்கு காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு 50,000 காசு. ஓகே, அப்போ வங்கி கடனும் சரி. ரைட். அடுத்தது வந்து 1ஆம் மாதம் 10ஆம் தேதி 10,000 பெறுமதியான சரக்குகள் உடன் காசுக்கு விற்பனை. ஸோ 10,000 பெறுமதியான சரக்குகள் உடன் காசுக்கு விற்பனை. ஸோ காசு உள்ளுக்கு வருது எங்களுக்கு. அப்போ ஒரு வருமானம் 1ஆம் மாதம் 10ஆம் தேதி 03 விற்பனை 10,000. ஓகே, அப்போ ஒரு விற்பனை கணக்கு ஒன்று திறந்து கொள்கிறேன். விற்பனை கணக்கில் சுற்றி விற்பனை கணக்கு ஒன்று திறந்து கொள்கிறேன். காசு கணக்கு வரவு 10,000, விற்பனை கணக்கு செலவு 10,000 காசு. ஓகே, அப்போ நான் இப்போது 5 பதிவுகள் வந்துட்டோம். அடுத்தது வந்து 1ஆம் மாதம் 13ஆம் தேதி ரவியிடம் இருந்து காசு பெற்றுக்கொண்டது 5,000. ரவி ஒரு கடன் கொடுநர் நிறுவனத்தை ஈந்திக்கிறாரு. சரியா? அவர்கிட்ட ஒரு கடன் பட்டோர் உண்டு. கடன் பட்டோர் ரவின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு கடன் பட்டோர் ஒருத்தர். அவர்கிட்ட காசு எங்களுக்கு வந்திக்குது. ஸோ ரவிக்கு ஒரு காசு ஒன்று வந்திக்குது 1ஆம் மாதம் 13ஆம் தேதி. சரியா? பட்டுச்சீட்டு இலக்கம் 4 ரவி 5,000 பெறுமதியான காசு வந்து. ஸோ ரவிக்கு ஒரு கணக்கு கொண்டு போகிறேன். சரியா? 5,000 ரவி காசு கணக்கு வரவு, ரவி கணக்கு செலவு 5,000 காசு. சரியா? ரைட். அதே போல் 1ஆம் மாதம் 15ஆம் தேதி காப்புறுதி கட்டணம் செலுத்தியது. ஸோ 1ஆம் மாதம் 15ஆம் தேதி காப்புறுதி கட்டணம் செலுத்திக்கிறாங்க. 003 பட்டுச்சாட்டு இலக்கம் காப்புறுதி 4,000. ஸோ காப்புறுதிக்கு ஒரு கணக்கு ஒன்று வந்து கொள்கிறேன். காப்புறுதி கணக்கு காசு கணக்கு செலவு, காப்புறுதி கணக்கு வரவு 4,000 காசு. ஓகே, ரைட். காப்புறுதி பார்த்தோம். சரியா? அடுத்தது வந்து 1ஆம் மாதம் 18ஆம் தேதி கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு 7,000. ஸோ கடன் கொடுன்னு நிறுவனத்துக்கு அவருக்கு ஒரு செலுத்திய காசு ஒன்று செலுத்த வேண்டிய காசு ஒன்று. ஸோ கடன் அடிப்படையில் கொள்முதல் செஞ்ச சரக்கு எழுதிங்கன்னா. ஸோ 1/18ஆம் தேதி 004 கடன் கொடுனர் 7,000. சரியா? 7,000 கடன் கொடுனர் கணக்கு வரவு 7,000 காசு. ஓகே, ரைட். கடன் கொடுனர் கணக்கு வரவு 7,000 காசு. ரைட், அதையும் நாங்கள் எட் பண்ணிக்கொண்டோம்.
சரியா? அதே போல் 1ஆம் மாதம் 20ஆம் தேதி 10,000 பெறுமதியான சரக்குகள் 20,000க்கு விற்பனை. எந்த பெறுமதிக்கு விற்பனை? 20,000க்கு விற்பனை. விற்ற பெறுமதி வந்து 20,000. ஸோ காசு 20,000 தொகை வந்தியும் 1ஆம் மாதம் 20ஆம் தேதி 05 விற்பனை எவ்வளோ? 20,000. ஓகே, 20,000. ஸோ விற்பனை கணக்கான ஆல்ரெடி திறந்துருக்கிறோம். விற்பனை காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 20,000 காசு. ஓகே, மரம் விற்பனை கணக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிற விற்பனை கணக்கில் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சரி, 1ஆம் மாதம் அடுத்த பதிவு 1ஆம் மாதம் 22ஆம் தேதி 20,000 பெறுமதியான சரக்குகள் கொள்வனவு. ஸோ அது எங்களுக்கு ஒரு காசு வெளிப்பாய்ச்சல் ஏற்படுது. 005 கொள்வனவு. ஓகே, எவ்வளோ? 20,000. ஸோ கொள்வனவு கணக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்குது. ஸோ அதிலே எட் பண்ணிக்கிறேன். காசு கணக்கு செலவு 20,000, கொள்வனவு கணக்கு வரவு 20,000. ரைட். அதே போல் 1ஆம் மாதம் 25ஆம் தேதி வங்கி தவணை கட்டணம், வங்கி கடன்ட தவணை கட்டணம் 12,500 ரூபா செலுத்திக்கிறோம். வங்கி கடனம் பெற்றுக்கொண்டோம் நிறுவனத்தில் 1ஆம் மாதம் 8ஆம் தேதி 50,000. அதில் முதல் மாத தவணை கட்டணம் 12,500 நாங்கள் கட்டணும். ஸோ அந்த தவணை கட்டணத்தை கட்டுறோம். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து அது ஒரு காசு வெளிப்பாய்ச்சல் 22 சாரி 006 25 வங்கி கடன் தவணை கட்டணம் எவ்வளோ? 12,500. சரியா? 12,500 வங்கி கடன் கணக்கு ஒன்று திறந்துருக்குது. ஸோ வங்கி கடன் கணக்கில் நாங்கள் கழிச்சு கொள்ளணும்ல 12,500 வரவு வச்சா சரி. வங்கி கடன் கணக்கு வங்கி தவணை காசு நிதி காசு கணக்கு செலவு வங்கி கடன் வங்கி தவணை கட்டணன்றதால வங்கி கடன் கணக்கில் கழிச்சிடும். சரியா? அடுத்த பதிவை பாருங்கள். 1ஆம் மாதம் 28ஆம் தேதி 007 கச்சத்திலக்கம் வங்கி கடன் வட்டி எவ்வளோ? 5,000. வங்கி கடன் பெற்றதால வட்டி ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் நிறுவனத்துக்கு. வங்கி வந்து நிறுவனம் வந்து வங்கிக்கு ஒரு வட்டி வருமானம் வட்டி ஒன்று கொடுக்கணும், செலவு ஒன்று கொடுக்கணும். ஸோ அது ஒரு செலவு. வங்கி கடன் வட்டின்னு சொல்கிறது வந்து வங்கி தவணை கட்டணத்துக்கு மேலதிகமாக செலுத்துகிற ஒரு செலவு உண்டு. சரியா? அப்போ வங்கி கடன் வட்டிக்கு நான் வந்து ஒரு கணக்கு வந்து செய்யணும். அப்போ நான் இன்னைக்கு ஒரு கணக்கு ஒன்று திறக்கிறேன். வங்கி கடன் வட்டி காசு கணக்கு செலவு 5,000, வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 5,000 காசு. ஓகே, ரைட். இதுதான் வங்கி கடன் வட்டி. அப்போ நீங்கள் வங்கி கடன் தவணை கட்டணத்தை வங்கி கடன் தவணை கட்டணம் சொல்கிறது வந்து வங்கி கடனுக்குரிய கட்டணம். வங்கி கடனில் கட்ட வேண்டிய தொகை வந்து வங்கி தவணை கட்டணத்தை வந்து நான் வேறையாக காட்டினேன். வங்கி கடன் வட்டின்னு சொல்கிறது ஒரு செலவு. ஸோ அதை வந்து ஒரு செலவு கணக்கு கொண்டு ஓப்பன் பண்ணி வங்கி கடன் வட்டி கணக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு கொண்டு ஓப்பன் பண்ணி வேறையாக எடுத்து காட்டினேன். சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளவான இதுதான் மெத்தட். சரியா? வங்கி கடன் வட்டின்னு சொன்ன ஒரு செலவு, அதே வங்கி கடன் தவணை கட்டணம் அல்லது வங்கி கடனை திருப்பி செலுத்தியது அப்படின்னு வந்தா அது ஒரு வங்கி கடன்ட ரீபேமெண்ட், ஒரு செட்டில்மெண்ட் செய்கிறோம். வங்கி கடனை வந்து நான் செட்டில்மெண்ட் பண்ணுறோம்ன்றது தான் அர்த்தம். சரியா? ரைட். அடுத்தது 1/30 கமல்ஹாசனிடம் கொள்வனவு. இதுக்கு நிறைய பேர் வந்து கொள்வனவுன்னு போட்டிருந்தீங்க. காசாக குறைச்சி கமல்ஹாசன் இருந்து 5,000 20,000 கட்சி. கமல்ஹாசனிடம் கொள்வனவுன்ற என்ன கொள்வனவு? ஒரு கடன் கொள்ளணும். கடன் கொள்ளணும் காசேட்டில் ஈடுபடுத்திடணுமா? காசேட்டில் செய்யணுமா? ஏடா கடன் கொள்ளணும் எதில் செய்யணும்? கொள்ளணும் நாளேட்டில்.
சரியா? சும்மா குழப்பி பார்ப்போம் தான் போட்டேன். கடைசியாக எல்லாருமே பில்லி விட்டுனீங்க. பொதுவாக எல்லாம் நிறைய பேர் அனுப்பின ஆக்கால எல்லாத்தையுமே பில்லை. ஒரே ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னேனே, அந்த ஒரு மிஸ்டேக் இங்கே தான் இருந்துச்சு கடைசியாக. ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக். பரவாயில்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருந்தீங்க, செஞ்சுருந்தீங்க. ஸோ அவ்வளோதான் பதிவுகள். சரியா? அவ்வளோதான் பதிவுகள். நான் காசியில் மட்டும் சுமப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து இப்போ கேள்வி கேட்குறேன்னு சொன்னா நானும் கேட்டிருந்தேன், மொட்டையாக தான் கேட்டிருந்தேன். தேவையான கொடுக்கல் மேலே காணப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை காசேடு மற்றும் தேவையான பேரேடுகளில் மாத்திரம் பதிந்து காட்டுங்க அப்படி மட்டும்தான் போட்டிருந்தேன். சமப்படுத்தவும் போட்டிருக்காங்க. சமப்படுத்தணும்னு சொல்லியிருந்தால் சமப்படுத்த காட்டணும். சமப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி அதை சமப்படுத்த தேவையில்லைன்னு போட்டிக்காது. சமப்படுத்தணும்னு அந்த வேர்டு இல்லாட்டி நீங்கள் சும்மா சமப்படுத்தி கொண்டு உங்களோட எக்ஸாமில் டைமை வேஸ்ட் பண்ண வாங்க. ஜஸ்ட் எழுதினா மார்க்ஸ் கிடைக்கும். சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸும் இல்லை. உங்களோட இரட்டை பதிவு சரிஞ்சிட்டா ஒவ்வொரு பதிவுக்கும் நான் எழுதின ஒவ்வொரு பதிவுக்கும் 1 மார்க்ஸ் சொன்னால் 2 மார்க்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு கூடினண்டா இந்த கேள்விக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொஷனோட வரும். அந்த 10 மார்க்ஸ் கொஷன்லேயும் ஒவ்வொரு பதிவு 5 பதிவு வந்தாண்டா 5 பதிவுக்கு ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு இரட்டை பதிவுக்கும் 2 புள்ளி வீதம் 5 புள்ளிகள் கிடைக்கும். தட்ஸ் ஆல். இந்த ஃபார்மேட்டுக்கோ இந்த பேர் எடுக்கோ இல்லை. சரி, இரட்டை பதிவு சரியிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இரட்டை பதிவு சரியிக்கணும். அண்ட் வங்கி கடன் வட்டி வங்கி தவணை கட்டணம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளவே வாங்க. சரியா? ரைட். ஜூம் அப்ளிகேஷன் செஞ்சேன். நான் ஜூம்லுக்கா செஞ்சுட்டு தான் இது நான் பப்ளிஷ் பண்ணுற டேக்கு முந்தின இது செய்கிற வீடியோ. அது பிறகு வந்த கன்க்ளூஷன்ஸுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லேட்டாக்கினேன். இல்லை இதில் எப்படி நீங்கள் மாட்டுவீங்க தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளவான. தட்ஸ் ஆல். இன்றைக்குரிய டியூட்டோரியல்ஸில் சமப்படுத்தி காட்டுறேன். அது எப்படியும் இங்கால தான் மூலதனம் வைக்கிறேன்றதால இங்கால 1,00,000 1,50,000 1,60,000 1,80,000 1,85,000. சரியா? 2 பக்கமும் 1,85,000. ஸோ செலவுகளை கூட்டி கழிச்சுட்டா மீதி சென்றது வரும். ஸோ இன்னைக்கு 500 நிற்கிது. சரியா? 5 4 9 7 7 16 18 23 23 14 3 போனால் 1. சரியா? 14 7 23 4 5 6 4 5 7 8. $91,500 நினைக்கிறேன். சரியா? இது மிஸ்டேக்குன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க. 91,500 மீதி சேர்ந்தது. சரியா? மீதிக்கு 9 16 9 16 9 16 18 23. சரியா? ஆல்ரெடி இங்கே 5,500 1000 முடிச்சோம். ஸோ இங்கே வந்து 14 இருக்கணும். எடுத்தேன்னா 14 சேர்ந்தா 23 3 14 4 அப்புறம் 4 14 4 3 போனால் 18 9 போனேன்டா இது வந்து 2 2 3 4 5 6 1,21,500 நினைக்கிறேன். எஸ், 1,21,500 மீதி வந்தது 1,21,500. ரைட். 1,21,500 1,21,500 மீதி சென்றது. மீதி வந்தது இனிப்பில் ஹனிகிரன்ஸ் திருத்திக்கோங்க. கணக்கில் கொஞ்சம் நான் வீக். சரியா? தட்ஸ் ஆல். இன்றைக்குரிய டியூட்டோரியல்ஸ். நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸில் வந்து இதில் இன்னொரு குளம் கூடும் கழிவு சம்பந்தமான விஷயங்கள் அண்ட் காசோலை சம்பந்தமான விஷயம். Have a good day.
That's it. Have a good day.